Hey, hi, hello guys, welcome back. So ரொம்ப நாள் ஆச்சு உங்களை அந்த மாதிரி வீடியோவில் பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக நான் வாங்கி இப்போ ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. POCO M4 Proவோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் இருக்குது அந்த ஃபோன். ஸோ இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடலாம். நான் உங்கள் Mediatek நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க குயிக்காக இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அண்ட் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை தந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப் வந்து முதல்ல வெளியே எடுப்போம். இந்த பின்னாடி உள்ள ஸ்டிக்கருமே பிரிச்சிடலாம். ஸோ ஃபோன் பார்க்கறது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை ஆன் பண்ணி ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை லுக் அண்ட் டிசைன் பார்த்திடலாம். ஸோ லுக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பேக் பார்த்திங்கன்னா கேமரா பாப் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சொரப்பாக இல்லை, ஒரு மாதிரி லைட்டாகவும் இல்லை. இந்த பேப்பரில் நம்ம கை வச்சு தடோனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைனில் வந்து இங்கே வந்து லுக் அண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட பில்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பாலிகார்பனேட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்னு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 184 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ வெயிட்டான இருக்க ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, ரொம்ப லைட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு 8 mmக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவே நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனால பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ஒன் அண்ட் ஃபீலில் வந்து இந்த ஃபோனை நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. இதோட பெசல்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமமாக தான் கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி லுக் அண்ட் டிசைன் எல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல் அவங்க வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கலர் வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 விதமான கலர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூல் ப்ளூ, அதான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக்கோ எல்லோன்னு சொல்லிட்டு அவங்களோட யூனிக்கான ஒரு கலர் வேரியண்ட்டும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நம்மளுக்கு வந்து 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் HD Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் 98 ரெஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து ஒரு 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 1000 nitsக்கான பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிலில் போய் யூஸ் பண்ணுறீங்கனாலுமே இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெவி வெயிலாக இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் டிம்மாக இருக்குமே தவிர ஒரு நார்மல் வெயிலில் இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கனாலுமே இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ஃபோன் நமக்கு 1080 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் கீ தான் இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்டாகவுமே ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 3.5 mmக்கான ஆடியோ ஜாக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சிக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்மளுக்கு வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G96 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க வித் மாலி G57க்கான GPUவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் அண்ட் இந்த GPUவோட காம்பினேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நார்மல் யூஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேமிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நம்ம வந்து ஒரு மீடியமான செட்டிங்ஸில் வச்சுட்டு ஸோ BGMஐயோ இல்லை ஒரு கால் ஆஃப் டியூட்டி கேமே வந்து ரொம்ப நல்லாவே விளையாட முடியும். ஸோ நீங்கள் கேமிங்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இது உங்களுக்கான மொபைல் இல்லை, அதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ரோம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நமக்கு 3 விதமான ரேம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 664, 6128, 8128ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ரேம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு LPDDR4Xக்கான ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்போ ரேம்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா மொபைல்ஸுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லேருந்து கொஞ்சம் மெமரி எடுத்து அதை ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ அதுவுமே இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நமக்கு வந்து 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் யூஏன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு லெவல் கொடுத்துருக்காங்க வித் MIUI 13 கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 GB கிட்ட ஒரு அப்டேட் கேட்டுச்சு, செக்யூரிட்டி பேட்ச் மற்ற அப்டேட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்டேட்ஸுமே வரல. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம வந்து ஆண்ட்ராய்டு 12க்காக வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரீலோடட் ஆப்ஸ்லாம்
அப்டேட்ஸ்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ ஆனால் அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ரெட்மியை விட்டுட்டு போக்கோ வாங்கிறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா நோ ஆட்ஸ்க்காக நம்ம வந்து வாங்குவோம். எந்த விதமான ஆட்ஸும் இதெல்லாம் வராது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே போக்கோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான ஆட்ஸுமே வரல இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 MBக்கான அல்ட்ரா வைட், ஒரு 2 MBக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MBக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாம்பிளையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நமக்கு வந்து Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, டுவெல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ZX வைப்ரேஷன் மோட்டராக கொடுத்துருக்காங்க, டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைசிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நமக்கு 3 விதமான ப்ரைசிங்கில் வருது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ப்ராசஸர் பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு வாரமாக 10 நாளாக வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஸோ இதில் நான் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ பின்னாடி கொடுத்துருக்க இந்த 64 மெகா பிக்சலும் சரி, முன்னாடி கொடுத்துருக்க இந்த 16 மெகா பிக்சலுமே சரி. ஸோ இது வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி பேக்கப். ஸோ பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது. நீங்கள் அசால்ட்டாக ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களால் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. ஹெவி யூஸராக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு நாள் நல்லாவே தாங்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு 15 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் மீடியாடெக்கோட ஹீலியோ G96 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன தான் ஹெவியாக வந்து ஒரு நாளைக்கு புஷ் பண்ணாலுமே இது வந்து நல்லாவே உங்கள் ஃபோனை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் அவங்க கேமரா வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசர் கம்மியாக, ரேட்டு கம்மியாக இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து 4K ரெக்கார்டிங் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் அவங்க வந்து 30 fpsலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க 1080p 60 fps கூடமே இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது இந்த கேமரா பம்ப்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேமரா பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்கள் கேஸ் போடாமல் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேமரா பம்ப் வந்து ரொம்ப அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸால் தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க கேஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மூணாவதாக நான் வந்து ரியல் டைமாக வந்து ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து டெம்பர்லெஸ் நம்ம வந்து ஒட்ட போயிருந்தேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனியில் கொடுத்த அந்த கேஸ் போடும்போது என்னாச்சுன்னா அந்த கேஸ் வந்து நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகுது. நான் அதை எதுவும் குத்த சொல்லலை. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல் டெம்பர் ஒட்டிட்டோம்னா ஸோ அந்த கேஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பர் அப்படியே பிரிச்சின்னு வந்துடுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து ஒரு பவுச் ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில். அது இப்போ தான் ரிசீவ் வச்சு இப்போ தான் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெம்பர்லெஸ் போடாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் டெம்பர்லெஸ் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கம்பெனிகிட்டே கொடுக்குற அந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஃபோனை பற்றி என்னோட பர்சனல் ரிவ்யூஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜில் எதுவுமே உங்களுக்கு பரவாயில்ல, இது இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான பாசிட்டிவ்னு சொல்லுவேன். ஸோ 15,000 ரூபாய்க்குள்ளே விற்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும்னாலுமே பை லிங்கில் கொடுக்குறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கிங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் செக்மெண்ட் கம்மியாக கிடைக்கும். கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் Mediatek நிதிஷ் சைனிங் அவுட். பை.